ஹலோ சினிமா ரசிகர்களே, அம்மு வாய்ஸ் சேனலை உங்களை அன்போடு வரவேற்கிறேன். தனுஷ் தற்போது ஹிந்தியில் தேரே இஷ்க் மே படத்தில் நடித்து வருகிறார். மறுபுறம் குபேரா, இட்லி கடை ஆகிய படங்கள் நிறைவு செய்துள்ளது. இவற்றில் குபேரா படம் ஜூன் மாதமும் இட்லி கடை படம் அக்டோபர் மாதமும் வெளியாக உள்ளன. விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் தனுஷ் புதிய படத்தில் நடித்துள்ளாராம் தகவல்கள் பரவி வருகிறது. இதற்கு அறுவடை என தலைப்பு வைத்துள்ளாராம். வெல்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது. இதன் படம் முதலில் ஏப்ரல் மாதத்தில் துவங்குவதாக இருந்தது. ஆனால் படத்தின் செட் அமைக்கும் பணியில் தாமதமாக இருப்பதால் இந்த படப்பிடிப்பு ஜூன் மாதத்தில் துவங்க முடிவு செய்துள்ளனர். இந்த படத்திற்கு செட் அமைக்கும் பணிகளில் தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேஷிற்கு டிவிபி நபருக்கும் எதிரில் சொந்தமான 15 ஏக்கர் நிலத்தில் அமைத்து வருகின்றனர். STR 49 படத்தில் இசையமைப்பாளராக ஷாய் அபயங்கர் ஒப்பந்தம் ஆகியுள்ளார். நடிகர் சந்தானம் காமெடி கதாபாத்திரத்தில் நடித்து உள்ளார். சிம்பு அடுத்தது நடிக்கும் STR 49 படத்தின் பாக்கிங் படத்தில் இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணா இயக்க உள்ளதாகவும் டான் பிக்சர் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்க இருப்பதாகவும் அண்மையில் அறிவிக்கப்பட்ட மிகப்பெரிய மாஸ் மற்றும் கலகலப்பான திரைப்படமாக இருக்கும். வசூல் ராஜா MBBS திரைப்படத்தை போல் ஒரு பக்கமாக கமர்ஷியல் ஜாலியாக திரைப்படமாகவும் இருக்கும். முழுக்க முழுக்க கல்லூரியில் நடக்கக்கூடிய திரைப்படமாக இப்படத்தை உருவாக்கி வருகின்றனர். இப்படத்தில் இசையமைப்பாளர் ஷாய் அபயங்கர் ஒப்பந்தம் ஆகியுள்ளார். படத்தின் நடிகர் சந்தானம் காமெடி கதாபாத்திரத்தில் நடித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. 10 வருடங்களுக்கு பிறகு நடிகர் சந்தானம் காமெடியான இப்படத்தில் நடித்திருக்கிறார். நாயகியாக கயால் லோகர் நடிப்பதாக தகவல்கள் வெளியாகிய நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது. இந்த நிலையில் STR 49 படத்தின் புதிய அப்டேட் வெளியாகி உள்ளது என பட நிறுவனம் டான் பிக்சர் தெரிவித்துள்ளனர். தமிழ் சினிமா முன்னணி நடிகர்களில் ஒருவர் சூர்யா. இவர் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ படத்தில் நடித்து முடித்துள்ளார். இப்படம் மே 1ஆம் தேதி வெளியாக உள்ளது. இதனைத் தொடர்ந்து RJ பாலாஜி இயக்கி வரும் சூர்யா 45 படத்தில் நடித்து வருகிறார். இதற்கிடையே நடிகர் சூர்யாவை வைத்து வாடிவாசல் என்ற படத்தை வெற்றிமாறன் இயக்க உள்ளாராம். இந்த படத்திற்கு GV பிரகாஷ் இசையமைக்கிறார். ஜல்லிக்கட்டு மையமாக வைத்து உருவாகும் இந்த படத்திற்காக மாடுபிடி வீரர்களுடன் சூர்யா பயிற்சி மேற்கொள்ளும் வீடியோவை கடந்த ஆண்டு படக்குழுவினர் வெளியிட்டனர். இதனைத் தொடர்ந்து சமீபத்தில் வாடிவாசல் படத்தின் தயாரிப்பாளர் S தானு படப்பிடிப்பில் பணி நிறைவில் தொடங்கும் என அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் தற்போது வாடிவாசல் படத்தின் புதிய அப்டேட் கிடைத்துள்ளது. அதாவது வாடிவாசல் படத்திற்காக படப்பிடிப்பு பணிகள் ஆகஸ்ட் மாதம் துவங்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதற்காக பணிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளன. இதனால் சூர்யா ரசிகர்கள் உற்சாகமடைந்துள்ளனர். 36 வருடங்களுக்கு பிறகு கமலஹாசன் மணிரத்னம் கூட்டணியில் உருவாகி உள்ள படம் தக்லை. இப்படத்தின் நடிகர் சிம்பு, திரிஷா, ஐஸ்வர்யா லட்சுமி, கௌதம் கார்த்திக் மற்றும் பாலிவுட் நடிகர் அலி பசல் உள்ளிட்ட முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இசை புயல் AR ரஹ்மான் இசையமைத்திருக்கார். இப்படத்தில் ராஜ்கமல் பிலிம்ஸ், இன்டர்நேஷனல் மெட்ரோஸ் டாக்ஸி, ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் இணைந்து தயாரித்துள்ளனர். இப்படத்தில் வருகிற ஜூன் 5ஆம் தேதி திரைக்கு வருகிறது. தக்லை படத்தின் முதல் பாடல் ஜிங்குஜா வெளியாகி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. இத்திரைப்படத்திற்கு ஜிங்குஜா பாடல் யூடியூபில் 2 கோடி பார்வையாளர்களை கடந்துள்ளது. இப்பாடலை கமலஹாசன் வரிகளில் ஆதித்யா, வைஷாலி சமந்தா, சக்தி ஸ்ரீ கோபாலன் இணைந்து பாடியுள்ளனர். வரும் மே 16ஆம் தேதி சென்னை நேரு ஸ்டேடியத்தில் தக்லை படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெற உள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. காதல் பின்னணியில் முழுக்க புதுமுகங்களை வைத்து படம் எடுக்க வேண்டும் என்று இயக்குனர் மணிரத்னம் முடிவு செய்துள்ளார். இதற்கான ஆரம்ப கட்ட வேலை நடைபெற்று வருகிறது. இப்படத்தில் தொடங்கி ஒரே கட்டமாக ஒட்டுமொத்த படப்பிடிப்பையும் முடிக்க திட்டமிட்டுள்ளார் மணிரத்னம். சமகால காதல்களை மனதில் வைத்து இதனை எழுதியிருக்கிறார். இதற்கு AR ரஹ்மான் இசையமைச்சிருக்கார்.